வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்க் பற்றியான அப்டேட் இருக்கு. டாடா ஸ்டீலோட ஃபியூச்சர் பிளான்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஐடி நிறுவனங்கள் பற்றியான ஒரு முக்கிய அப்டேட் வந்திருக்கு. அதையும் பேசுவோம். டிவிஎஸ் மோட்டாரோட அச்சீவ்மெண்ட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஒஸ்வால் பம்ப்ஸோட ஒரு புது கான்ட்ராக்ட் வின் பண்ணத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட்ஸா இருக்க போகுது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அப்டேட் என்னன்னா, ஸோ நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு எந்த புரோக்கர் சிறந்ததா இருக்கும்? எந்த புரோக்கர நம்ம சூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த யுஎஸ் மார்க்கெட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு புரோக்கர் ரொம்ப முக்கியம் தான். ஸோ இப்போ நம்ம நாட்டுல பலவிதமான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உருவாகிட்டே தான் இருக்க போகுது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய Zerodha, Angel One, Upstox போன்றவர்கள் இந்த அமெரிக்க பங்கு முதலீடு பண்றதுக்கான ஒரு வாய்ப்ப நமக்கு ஏற்படுத்தி குடுக்க போறாங்க. ஸோ இன்னும் Zerodha வருதுன்னு நானுங்க போன வருஷத்துலருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா, Zerodha அவங்களுடைய யுஎஸ் மார்க்கெட் புரோக்கரேஜ ஆரம்பிக்காம தான் வந்திருக்காங்க. அதே நேரத்தில ஸோ முன்ன இருந்தே வந்து சில புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ நமக்கு வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில குறிப்பா எண்டு மணிய சொல்லலாம். அண்டு வெஸ்டட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அத சொல்லலாம். அண்டு டிக்கெட் டேப் அப்படின்ட்டு ஏதோ புதுசா ஒண்ணு வந்திருக்கு. அது போக இன்டராக்டிவ் புரோக்கர் இருக்கு. ஸோ இன்னும் ட்ரெடிஷனல் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுக்கான சேவைய வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதில எது நமக்கு பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ நான் செக் பண்ணதில ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சேமா தான் வந்து இருக்கு. ஃபீஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அனைத்தும் பார்த்தீங்கன்னா, சேமா தான் வந்து இருக்கு. அதனால ஸோ எல்லாம் பெஸ்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா, என்னால ஒரு புரோக்கர வந்து இது சிறந்த புரோக்கர் அப்படின்ட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து என்னால ஓப்பனா வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா புரோக்கர் எல்லாம் வந்து நம்ம அதாவது நாங்கலாம் வந்து டிஸ்கஸே பண்ணக்கூடாது. பட் பலரும் பார்த்தீங்கன்னா, புரோக்கர வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டாவே நான் பல இடத்துல வந்து பார்த்தேன். ஸோ டிக்கெட் டேப் போன்றதெல்லாம் பெரிய அளவுக்கு ப்ரமோஷன்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரமோஷன் மூலியமா பெரிய அளவுக்கு கிளையண்ட்ஸ வந்து அக்யூர் பண்றதுக்கான ஒரு முறைய வந்து இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அந்த மாரி புரோக்கரேஜ வந்து ரெக்கமெண்ட் பண்றது மிகவும் தவறான ஒரு செயல். எனக்கும் பார்த்தீங்கன்னா, 1 வருடத்துக்கு முன்னாடியும் சரி, இப்ப சில மாதங்களுக்கு முன்னாடியும் சரி, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸோ ஒரு பாப்புலரான ஒரு புரோக்கர். ஸோ அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா, இது பண்ணுங்க. ஸோ ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் எந்த ரிப்ளைவும் வந்து பண்ணல. ஏன்னா புரோக்கர் வந்து நம்ம இந்த புரோக்கர யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. ஸோ அப்படி சொன்னோம்னா அது பிரச்சனைய தான் வந்து உண்டாக்கும். பட் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணாம பலரும் அத டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா, அதுக்கு பின்னாடி அவங்க குடுக்கக்கூடிய சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, புரமோஷன் சார்ஜஸ் பார்க்கும்போது சூப்பரா வந்து இருக்கும். அதெல்லாம் நான் இங்க ஓப்பனா சொல்ல முடியாது. ஸோ ஒரு நல்ல அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த புரோக்கர் ஆப்ப வந்து ப்ரமோட் பண்றதுக்கு பணம் குடுக்குறாங்க. இல்லைங்கல. ஸோ அதனால தான் பலரும் பார்த்தீங்கன்னா, ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அத பற்றி நம்ம ஒரு தனி ஒரு வீடியோவோ, இல்லன்னா நம்ம பேசக்கூடியதிலேயே வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு வீடியோவா வந்து மென்ஷன் பண்ணாலே போதுமானது தான். ஸோ நல்ல ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கும். இது போக கிரிப்டோல. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க வந்து எடுத்து பேசுங்க. வீடியோ மேக் பண்ணுங்க அப்டின்ட்டு. ஸோ அவங்கலாம் என்னைய கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அந்த மாரி எதுவும் வந்து பண்றது கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் வந்து இஷ்யூவ மேபி வந்து கிரியேட் பண்ணலாம். பட் கிரிப்டோ பற்றியும் பலரும் பார்த்தீங்கன்னா, ஸோ புரோக்கரேஜ வந்து இது பண்ணியிருக்காங்க, ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபீஸும் பார்க்கும்போது சூப்பரா வந்து ஃபீஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு ப்ரமோஷன் அப்டின்னு பண்ணுனாலே சூப்பரா வந்து சம்பாரிச்சிடலாம். எதுக்கு போய் மெம்பர்ஷிப் அது இதுன்னுலாம் போட்டுட்டு, இத நம்ம பண்ணி இல்லன்னா ஒரு சப் புரோக்கர் ஆயி, ஸோ இந்த மாரி ஏதாவது பண்ணுனாலே போதும். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேல. ஸோ அப்படி பண்ணவும் கூடாது. ஸோ எனக்கு வந்து இன்டுமனி நான் யூஸ் பண்றேன். எனக்கு அது பெட்டரா இருக்கு. ஸோ ஆனாலும் கூட நான் அந்த இன்மனிய வந்து எந்த இடத்துலயும் வந்து ப்ரமோட் பண்ணதில்ல. ஸோ எந்த ஒரு என்னோட ரெஃபரல் கோடையும் பார்த்தீங்கன்னா, நான் போஸ்ட் பண்றது கிடையாது. ஸோ ஏன்னா போஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா எல்லாமே இன்மனி மாரி தான் வந்து இருக்கு. ஸோ புரோக்கரேஜ் ஃபீஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அனைத்தும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் வந்து இருக்கு. பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ணுனா, ட்ரடிஷனல் புரோக்கர்ஸ் இப்ப எப்படி இந்த Zerodhaலாம் இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸ் இவங்கலாம் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து அவங்களுடைய சேவைகள குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதில கூட கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் Zerodha வந்ததுன்னா, நான் டெஃபினட்டா Zerodha யூஸ் பண்ணுவேன். ஆனா, நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இன்டுமனி பிரைமரியா இருக்கும். அண்ட் Zerodha பார்க்கும்போது என்னோட செகண்டரி அக்கவுண்ட்டா வந்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்ல ஸோ இந்த Zerodha எப்படி வந்து Zerodhaல வந்து புதுசா ஒரு இத கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறத பற்றியும்
ஒரு புரிதலுக்காக, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக மெம்பர்ஷிப்பில் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஜெரோதா வந்ததுக்கப்புறம் ஸோ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு நான் போஸ்ட் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்காது. மற்றபடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அண்டு எப்படி வந்து என்னோட பிளானிங் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் நான் அந்த இடத்துல டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போதைக்கு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு படுதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை. அனைத்து புரோக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஃபீஸை தான் வந்து போடுறாங்க. லைட்டாக சின்னதாக ஒரு மாற்றம் ஏற்படும். பட் அது பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணுறது இண்டு மணியாக வந்து இருக்குது. ஏன்னா ஆரம்ப கட்டத்திலே வந்து நான் அதை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அது ஸ்மூத்தாக தான் வந்து போகுது. ஸோ இன்னும் சில பேர் வெஸ்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அண்டு இன்னும் கொஞ்சம் நாட்களில் புதுசாக வரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நீங்கள் புரோக்கரை சூஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்டேட்குள்ளே வந்து போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க் பற்றியான அப்டேட்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுடைய Q1 பிஸ்னஸ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருக்குது. மற்ற பேங்க்ஸோட கம்பேர் பண்ணும்போது அட்வான்ஸஸ் 18% உயர்ந்திருக்கு. டெபாசிட் பார்க்கும்போது 18% உயர்ந்திருக்கு. ஸோ ரெண்டுமே பார்க்கும்போது தலா 18% வரைக்கான ஒரு உயர்வை கொடுத்துருக்கு இயர் ஆன் இயரில். ஸோ ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நம்ம நாட்டோட 3வது பெரிய ஒரு பிரைவேட் செக்டார் வங்கி பங்கு இந்த நிறுவனம் ஒரு தரமான நிறுவனம். பட் இந்த நிறுவனத்தை பற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா ஒரு ஆக்சிஸ் பேங்காக வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சில நாட்கள் கழித்து யார் வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களோ அவங்களே பொசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம். பட் நம்ம உள்ளார்ந்து இந்த பேங்க் நல்லா இருக்கா, ஸோ நல்ல இடத்துல இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான்னா 20,000 கோடி கிட்ட வந்து கேபெக்ஸ் பண்ண போகிறதா டாடா ஸ்டீல் வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு முதலீடு. ஸோ உற்பத்தியை உயர்த்தவும் அண்ட் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபர்னர்லேருந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ்க்கு மாறுறது உட்பட பல பிளான்ஸ் பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் கிட்ட இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ டாடா ஸ்டீல் பல விதமான விஷயங்களை மாற்றுறாங்க. அது டாடா ஸ்டீலுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். வெறும் டாடா ஸ்டீல் மட்டும் பண்ணலை. ஸோ மற்ற ஸ்டீல் கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக வந்து இந்த இடத்துல இறங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிஎஸ்யூ நிறுவனமான என்எம்டிசி கூட பார்க்கும்போது ஸோ இந்த டேரெக்டாக வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்த அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறதுல ஒரு ஆர்வத்தை வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் டேரெக்டாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஸ்டீலை வந்து விற்கிறதுக்கு வந்து ஆரம்பிப்பாங்க. அதுக்கான கணிசமாக அவங்களுடைய மார்ஜினை வந்து உயர்த்தும். ஸோ இதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. பட் என்ன ஒரே ஒரு குறை, இந்த ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே இப்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆல் மெட்டல் கம்பெனிஸ் பார்க்கும்போது அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் சிறந்த ஒரு முடிவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஐடி நிறுவனங்கள். குறிப்பாக சில நிறுவனங்களை மென்ஷன் பண்ணி ஸோ அந்த நிறுவனங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரோக்கரேஜஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேட்டிங்கை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட்டை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. HCL டெக், எம்பசிஸ், பெர்சிஸ்டன்ட் அண்ட் டெக் மகேந்திரா, சென்சார் டெக் போன்ற நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த ப்ரோக்கரேஜ் நிறுவனங்கள் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு யாருக்கு தெரியும். ஸோ நம்மளோட வேலை என்ன, நிறுவனங்கள் ஒரு நல்ல இடத்துல வருதா, ஸோ அந்த டைமில் நம்ம ஆக்டிவாக வந்து இருக்கணும். ஸோ இந்த ப்ரோக்கரேஜோட வேலை என்ன, இறங்கும்போது இது இறங்கிட்டே இருக்குன்பாங்க, ஏறும்போது ஏறிட்டே இருக்குன்பாங்க. இதுதான் ப்ரோக்கரேஜ் அனலிஸ்ட் இவங்க எல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தாண்டி நம்ம வந்து இன்னும் வந்து சிந்திக்கணும். சிந்திச்சு இருக்கக்கூடிய விஷயங்களை உள்ளார்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவெடுக்கணும். ஸோ அப்படி முடிவெடுக்கும் போது அது நமக்கு ஒரு வேல்யூவான இடமா தெரிஞ்சதுன்னா சிந்திச்சு அந்த இடத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ யாரோ ஒருத்தவங்க சொல்லணும் இது நல்லது அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து நம்பிக்கையை நம்ம எதிர்பார்க்காம ஸோ நம்ம ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். யார் ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அவங்களுக்கான ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட். அவங்க நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க. மாறா ரிஸ்க்கும் இருக்குது, ரிஸ்க் இல்லைன்னு சொல்லலை. பட் ரிஸ்க்கை தாண்டிலும் ரிவார்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்படி நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு கணிசமான ஒரு வெற்றி கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பலரும் பார்த்திங்கன்னா பல காம்ப்ளிகேட்டடான பங்குகளை பார்த்திங்கன்னா துரத்தி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்ப்பதில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு புரிதல் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம முயற்சி பண்ணினாலே போதும். ஸோ நம்ம புரிதல் ஈஸியாக பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படின்ட்டா அந்த இடத்துல நம்ம ரிசர்ச் பண்ணலாம். ஸோ அது பலன் நமக்கு அளிக்கும். சம்டைம்ஸ் வந்து சான்ஸ் கிடைக்காது. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு சில நாலேஜ் பார்த்திங்கன்னா அதன் மூலியமாக கெயின் ஆகும்.
ஸோ அந்த மாதிரியான இடத்த நோக்கி போகிறது சரியாக இருக்கும். புரிதல் இல்லாத இடத்துல போய் நம்ம முதலீடு பண்ணுறது ரொம்ப ஆபத்தானதாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஒரு 20% 30% கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிப்போம். ஸோ எல்லா பக்கமும் என்ன பண்ணுறதுன்னு தேடுவோம். கடைசிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த லோவில் விற்றுட்டு வெளியே போவோம். நம்ம விற்றதுக்கப்புறம் அந்த நிறுவன பங்குகள் ஏற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம மட்டும் பார்த்தோம், நம்ம கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். அந்த அளவுக்கு மனசு வலிக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் பலதும் தவறாக போவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது டிவிஎஸ் மோட்டார் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் அண்ட் க்ரோத் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிவிஎஸ் மோட்டார் பாருங்கள், இந்த Q1ல் கிட்டத்தட்ட 16,30,000 வண்டியை விற்றுருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் அப்படிங்கிறது இங்கே பார்க்கும்போதே தெரியும். இந்த ஜூன் மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட 5,90,000 வண்டி விற்றுருக்காங்க எக்ஸ்போர்ட்டோட சேர்த்து. ஸோ எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு பங்களிக்குது டிவிஎஸ் மோட்டாரோட டோட்டல் சேல்ஸில். அது போக இப்போ ஈவி செக்மெண்ட்டில் கணிசமான ஒரு ஷேரை பிடிச்சிட்டாங்க. ஈவி சேல்ஸ் பார்க்கும்போது 44,000 வண்டி கிட்ட வந்து விற்றுட்ருக்காங்க மாதம் மாதம். இது இன்னும் வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மேபி இந்த ஈவி சேல்ஸ் ஒரு 1,00,000 வந்து ஹிட் ஆயிருச்சுன்னா அது இன்னும் பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சியை டிவிஎஸ் மோட்டாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹீரோவை பீட் பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட ஈவியில் வந்து களம் இறங்கிட்டாங்க. ஸோ ஈவியில் அவங்களுடைய சேல்ஸும் பார்த்திங்கன்னா உயர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஹோண்டா தான் இதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. எப்படி சமாளித்து ஹோண்டா மேலேறி வருவாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ஈவியில் சில ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றணும்னு நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மாற்றினாங்கன்னா அகெயின் ஹோண்டா பார்க்கும்போது ஒரு நல்ல பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவியில் அதே மாதிரி காம்படிஷனும் அதிகமாகும். பட் இதே சேல்ஸ் தொடர்ந்ததுன்னா ஈவினா டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு மார்க்கெட்டில் எல்லோரும் வந்துடுவாங்க. அண்டு இவங்களுடைய மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் தொடர்ந்து அது உயர்ந்துகிட்டே இருப்பதற்கான வாய்ப்பும் அது இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். 500 இருக்கும்போது ஷார்ட் அடிக்கிறேன்னாங்க. ஸோ ஷார்ட் அடித்து இப்போ என்ன ஆகி தொலைஞ்சதோ அப்படின்னு தெரியல. அருமையான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வளர்ச்சி. ஜஸ்ட்டு பி ரேஷியோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஸோ அது பக்கம் நம்ம போனோம்னா ஒரு காசுக்கு பயன் இல்லை அப்படிங்கிறத நான் திரும்ப இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பி ரேஷியோ பார்க்கணும் தான் இல்லைங்கள. பட் எல்லாத்துக்கும் கொண்டு போய் அதை தூக்கி அப்ளை பண்ணணும்னா வெற்றி கிடைக்காது. இதை நான் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காரணம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி நான் அடிபட்டிருக்கேன். அதனால தான் அதை வந்து சீக்கிரமாகவே நான் முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த பி ரேஷியோ புக் வேல்யூ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்கே பார்க்கணுமோ அங்கே தான் பார்க்கணுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு 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 வளர்ச்சியே வந்து ஏற்பட்டிருக்கு. அதை நண்பர்களுக்கும் ஏற்படணுங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அமெரிக்க பங்குகள் அந்த இடத்துல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான் இந்த பி ரேஷியோலாம் பார்த்து முதலீடு பண்ணுறதே கிடையாது. ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து நான் இந்த ரோபோ டாக்ஸி செக்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். அங்கே கூட பி ரேஷியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசமாக தான் இருக்கும். பி ரேஷியோவே இருக்காது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது எனக்கு அட்ராக்டிவாக வந்து தெரியுது. ஆனால் அது நல்லா வருமா இல்லை அப்படியே தொடச்சி எரிஞ்சிட்டு போகுமா அப்படின்ட்டுலாம் தெரியல. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வேல்யூவேஷன் பி ரேஷியோ இதெல்லாம் பார்த்து முதலீடு பண்ணுற ஐடியா நமக்கு கிடையாது. ஸோ பிஸ்னஸை பார்த்து பிஸ்னஸோட வளர்ச்சியை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணுங்கிறது என்னோட வியூ. அதுக்காக பி ரேஷியோ பார்க்கக்கூடாதுன்ட்டு இல்லை. அதோ ஒரு ஓரமாக ஊறுகாவாட்ட வச்சுக்கோங்க. எங்கே அப்ளை பண்ணணுமோ அங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஒஸ்வால் பம்ப் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஒஸ்வால் பம்ப் நேற்று நம்ம சக்தி பம்ப் பார்த்தோம். அவங்களுக்கு ஒரு சோலார் பம்புக்கான கான்ட்ராக்ட் கிடைச்சது. ஒரு 350 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட். இப்போது ஒஸ்வால் பம்புக்கும் ஒரு 236 கோடி மதிப்பிலான கான்ட்ராக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது இவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். இதுவும் கரெக்டாச்சு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த பங்கெல்லாம் நான் பெருசாக பார்க்குறதே கிடையாது. எஸ், இந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து பாதிக்கு பாதி வந்து கரெக்டான ஒரு நிறுவனமாக தான் இதுவும் வந்து இருக்குது. ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ரெக்கவரை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல இந்த திடீர் மார்ஜின் குறைஞ்சதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். ஸோ இங்கே ஒன்றும் பெருசாக நடக்கலை. பட் மேபி நடக்கலாம். அது குறிப்பாக வந்து இந்த மகாராஷ்டிரா பேஸ் பண்ண ஒரு விஷயத்தினால தான் அந்த சக்தி பம்புக்கு அந்த மார்ஜினில் பெரிய ஒரு அடி ஏற்பட்டுது. ஸோ மேபி இங்கேயும் ஏற்படலாம். ஸோ இப்போ அவங்களுக்கும் அங்கேருந்து தான் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும். அண்டு ரொம்ப ஒரு உழைப்பை போட்டால் தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்மால் கேப்பில் நம்ம உறுதியான ஒரு முதலீட்டையே வந்து பண்ண முடியும். ஸோ அந்த உழைப்பை போடுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க இது இன்னும் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய சைடில் நானும் வந்து பார்க்கணும். ஸோ நான் வந்து கிராம்ப்டன் இந்த மாதிரியான பங்குகள் பக்கம் தான் என்னோடய கான்சன்ட்ரேஷன் வச்சுருக்கேன். பட் இன்னும் அது சான்ஸ் ஏற்படுத்தலை. மேபி வந்து ஏற்படுத்தும் போது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.